ஹே ஹாய், அடுத்ததாக ஒரு ஐபிஓ நியூஸோட தான் வந்திருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நிறைய ஐபிஓஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது நெக்ஸ்ட் மந்த் வரைக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி 2 ஐபிஓ 3 ஐபிஓஸ் புதுசாக கம்பெனிஸ் உள்ளே வராங்க. ஏன்னா லாஸ்ட் 1.5 வருஷமாகவே உங்களுக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்தனால பெருசாக ஐபிஓஸ் லிஸ்ட் ஆகலை. பட் இப்போ கண்டினியூஸாக லிஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்த ஐபிஓ ஆக்மெண்ட் என்டர்பிரைசஸ். ஸோ இந்த ஐபிஓக்கும் நீங்கள் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 14,000 சம்திங் தேவைப்படும். இதோட லிஸ்டிங் பீரியட் பார்த்திங்க அப்படின்னா 25 ஆகஸ்ட் வரைக்கும் டைம் இருக்குது. இந்த ஐபிஓ நீங்கள் ஓப்பனிங் அதாவது லிஸ்டிங் டே கெயினுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா கிரே மார்க்கெட் ப்ரைஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. 33% வரைக்கும் பாசிட்டிவாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ஓப்பனிங் டே லிஸ்டிங் டே கெயினுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நல்லாவே இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷனும் ஆட் ஆகுது. அதே மாதிரி தான் டெம்சன் ஆக்சுவலி நாளையோட லாஸ்ட் டேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரில. கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்கேஸ் கிடச்சிச்சு அப்படின்னா ஓப்பனிங் டே கெயினுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐபிஓவையும் நீங்கள் ஓப்பனிங் டே கெயினுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஃப்ரைடேவே பிட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சின்ன மெடிக்கல் இஷ்யூஸ்னால என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல அன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி பண்ணுறேன். ஸோ இன்னும் 2 நாள் டைம் இருக்குது, மண்டே டியூஸ்டே. ஸோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ லிஸ்டிங் டே கெயினுக்காக தாராளமாக இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஐபிஓவோட மீண்டும் சந்திப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் அப்டேட்டடாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.